சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. பிரம்மத்தை அறிபவன் பரத்தை அடைகின்றான். பிரம்மவித் ஆப்னோதி பரம் என்ற சூத்திர வாக்கியத்தில் பிரம்மன் என்கின்ற ஒரு வஸ்து, ஒரு பொருள், அறிதல் என்கின்ற ஒரு சாதனை, அடைதல் என்கின்ற ஒரு பலன், இந்த மூன்று கருத்துக்கள் விருத்தி வாக்கியத்தினால், ரிக் மந்திரத்தினால் சுருக்கமாக விளக்கப்படுகின்றது. அதில் பிரம்மத்தினுடைய விளக்கத்தை பார்த்து முடித்தோம். பிரம்ம என்பது சத்தியம், ஞானம், அனந்தம். இந்த மூன்று தன்மைகளுடன் எது இருக்கின்றதோ அது பிரம்ம. இந்த மூன்று சொற்களும் பிரம்மத்தினுடைய சொரூபத்தை விளக்குகின்ற சொற்கள். ஆகவே இது ஒரு சொரூப லட்சணம் என்று பார்த்தோம். சத்தியம் என்ற சொல்லுக்கு இறுதியான பொருள் இருத்தல் என்கின்ற ஒரு தத்துவம். ஞானம் என்ற சொல்லுக்கு சைத்தன்ய சொரூபம், அறிவு சொரூபம், மனதில் மாறிக்கொண்டே இருக்கின்ற அறிவு அல்ல, வந்து செல்கின்ற விருத்தி ஞானம் அல்ல. ஞானம் என்றால் சித் அல்லது சைத்தன்ய சொரூபம். அனந்தம் என்ற சொல்லை இரண்டு விதத்தில் நாம் பார்க்கலாம். சத்தியம் என்ற சொல்லுக்கு அடைமொழியாகவும், ஞானம் என்ற சொல்லுக்கு அடைமொழியாகவும் அனந்தமான சத்தியம், அனந்தமான ஞானம், அல்லது சத்தியம் ஞானம் என்பதிலேயே அனந்தம் என்ற பொருள் அடங்குவதனால் அனந்தம் என்ற சொல்லை அத்வைதம் என்ற அர்த்தத்திலும் எடுத்து கொள்ளலாம். எப்படி அத்வைதம் என்ற அர்த்தத்தில் பொருள் கொள்கின்றோம்? அத்வைதம் என்றால் இப்படிப்பட்ட பிரம்மனுக்கு நிகராக வேறு ஒரு பிரம்மன் இல்லை. இந்த பிரம்மன் ஏகம், ஒரே ஒரு பிரம்மன் தான் இப்படி இருக்கு. இந்த பிரம்மத்திற்கு நிகராக வேறொரு பிரம்மன் இல்லை. இந்த கருத்து, அத்வைதம் என்ற கருத்து, அனந்தம் என்ற சொல்லால் விளக்கப்படுகிறது. அந்தம் என்றால் ஒரு பொருள் வரையறுக்கப்படுதல். அனந்தம் என்றால் அந்த பொருள் வரையறுக்கப்படவில்லை. வரையறுக்கப்படவில்லை என்பதுதான் அனந்தம் என்ற சொல்லினுடைய பொருள். அதாவது அந்தம் என்பதனுடைய எதிர்ச்சொல். அந்தம்னா லிமிட்டட், அனந்தம்னா லிமிட்லெஸ். இதிலிருந்து அத்வைதம் என்ற அறிவு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், இப்ப பிரம்மன் என்ற ஒரு பொருள் இருந்து அதற்கு நிகராக இனியொரு பொருள் இருந்தால், அந்த பொருள் பிரம்மனிடமிருந்து வேறாக இருந்தால், இந்த இரண்டு பொருள்களுமே லிமிட்லெஸ் என்று சொல்ல முடியாது, அனந்தமாகாது, பூரணம் ஆகாது. காரணம், இந்த பொருள் இருக்கிற இடத்துல அந்த பொருள் இல்லை, அந்த பொருள் இருக்கிற இடத்துல இந்த பொருள் இல்லை என்று தனக்கு வேறாக ஒன்று இருந்து விட்டால் அந்த பொருளே இதை லிமிட்டட் அல்லது வரையறுக்கு உட்படுத்தி விடும். அப்போ ஒரு பொருள் லிமிட்லெஸ்ஸா இருக்கணும், இன்ஃபினிட்டா இருக்கணும் என்றால் அதற்கு வேறாக ஒரு பொருள் இருக்கக்கூடாது, அதற்கு நிகராக ஒரு பொருள் இருக்கக்கூடாது. ஆகவே இங்கு அனந்தம் என்ற சொல் அத்வைதம், ஏகம். அந்த பிரம்மன் ஒன்றுதான், இரண்டற்றது. பிறகு இந்த உலகமெல்லாம் இருக்கிறது என்றால் இந்த உலகம் பிரம்மனுக்கு நிகராக இல்லை, பிரம்மத்தை சார்ந்து பொய்யாக மித்யாவாக இருக்கின்றது. இவ்விதம் சத்தியம், ஞானம், அனந்தம் என்ற மூன்று சொற்கள் பிரம்மத்தினுடைய லட்சணத்தை கூறி
பிரம்மவித் ஆப்னோதி பரம் என்ற சொல்லில் பிரம்ம என்ற சொல்லினுடைய விளக்கம் முடிவடைகின்றது. இனி இந்த விருத்தி வாக்கியத்தில் வித் அறிதல் என்ற சாதனை, அதனுடைய விளக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். இப்ப நம்ம பிரம்மத்தை பார்த்த இந்த லட்சணம் தான் சற்று கடினமாக இருக்கும். இனிமேல் வருகின்ற பகுதி சற்று சுலபமாகவே இருக்கும். இப்ப நம்ம பார்த்து முடித்த பகுதி புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், புரியாத மாதிரியும் இருக்கும். அது அப்படித்தான் இருக்கணும். புரிஞ்ச மாதிரி ஏன் இருக்குன்னா எல்லாமே லாஜிக்கலா இருக்கு. புரியாத மாதிரியும் ஏன் இருக்கு அப்படின்னா, இந்த இருத்தல் சைத்தன்யம் இந்த தத்துவத்தை மனசு கிரகிப்பதற்கும் அத்வைதம்ங்கிற தத்துவத்தை கிரகிப்பதற்கும் போதிய பக்குவம் அடைந்திருக்காது. இந்த அத்வைதம்ங்கிற தத்துவம் வாயில சொல்லலாம், இரண்டற்றதுன்னு மேத்தமெட்டிக்கலா நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஏன் நம்மால முடியாது என்றால், இந்த ஜெகத் மித்யா என்ற மித்யாத்துவத்தின் தன்மையை உணருவது கடினம். அதை உணர்ந்தா தான் அத்வைதத்தை உணர முடியும். இந்த ஜெகத்தை பொய்யாக்கணும், இந்த ஜெகத்து எல்லாமே பொய்யாக்கணும் அப்படின்னா அதற்கு வைராகியம் தேவை. இந்த உலக நம்மைய பாதிக்காத அளவு நம்ம மனம் பக்குவம் அடைஞ்சிருக்கணும். சத்துவ குணம் உச்ச நிலைக்கு சென்று இருக்க வேண்டும். சத்துவ குணத்தினுடைய உச்ச நிலையில தான் மிக மிக சூக்ஷ்மமான அறிவு நம்ம மனதில் ஏற்படும். அதனால இதை நம்ம நேற்று கூறியது போல ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நம்மளுடைய இன்டலெக்ட்ல போட்டு வச்சுக்குவோம். நேரம் வரும் பொழுது, பக்குவம் வரும் பொழுது இந்த சத்துங்கிற அம்சம், சித்துங்கிற அம்சம், அனந்தம், அத்வைதங்கிற அம்சம் நமக்கு தெரிய வரும். இனி அடுத்த பகுதி மிக சுலபமாக புரிந்து கொள்ளக்கூடிய பகுதி. விருத்தி வாக்கியத்திற்குள் சென்றால், சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன். இந்த வாக்கியம் யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன். இந்த சென்டென்ஸ் அறிதல் என்ற சாதனையை விளக்குகின்றது. பிரம்மவித் ஆப்னோதி பரம்ங்கிற இடத்துல அந்த வித் என்ற இரண்டே எழுத்து அறிதல், பிரம்மத்தை அறிபவன். அந்த அறிதல் என்ற பகுதியை இந்த ஒரு சென்டென்ஸ் விளக்குகின்றது. அறிதல், அறிவை அடைதல். அதாவது ஒரு பொருளினுடைய இருப்பை பற்றிய செய்கிற விசாரம் வேதாந்தத்துல பண்றோம். அதனுடைய இருப்பை, டிஸ்கஷன் அபவுட் ரியாலிட்டி, இருப்பை பற்றிய விசாரம். இதை ஆங்கிலத்தில் ஆண்டாலஜின்னு சொல்றது. அறிவு எப்படி வருதல், அறிவை பற்றிய விசாரத்தை எபிஸ்டிமாலஜி அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா அறிவு எப்படி வரும், அறிவுக்குரிய கருவி என்ன, அறிவை அடைபவனுடைய மனநிலை என்ன, எந்த லோக்கஸ்ல எந்த ஆப்ஜெக்டை பத்தி எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி எல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு விசாரம், அதுதான் இந்த அறிதல் என்ற சாதனையை பற்றியது. அது இங்கு மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது. அந்த பிரம்மத்தை ஏக வேத, யார் அறிகின்றானோ, நிகிதம் குகாயாம், குகை என்று அழைக்கப்படுகின்ற புத்தியில், பரமே வியோமன், மேலான ஆகாச குகையில், ஆகாசம் ஹிருதய ஆகாசத்தில் இருக்கின்ற புத்தியில் யார் அறிகின்றானோ என்ற ஒரு விளக்கம். இப்பொழுது அந்த பகுதிக்கு நாம் செல்கின்றோம். இங்கு பிரம்மத்தை அறிதல் என்று சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட சந்தேகங்கள் வருகிறது. அதற்கான பதில் தான் இந்த ஒரு வரியில் உள்ள வாக்கியம். என்ன சந்தேகம்? முதல் சந்தேகம், எப்படி அறிதல்? கதம் தஸ்ய வேதனம். அறிதல்னா வேதனம், அறிதல். கதம் எப்படி, ஹவ். இரண்டாவது எங்கே, குத்ர. பிரம்மத்தை அறிதல்னு சொல்லிட்டோம், அதை எப்படி, எப்படின்னா வாட் ஃபார்ம், எதுவாக. இரண்டாவது குத்ர தஸ்ய வேதனம், எந்த இடத்தில் அதை அறிய வேண்டும். சும்மா ஒரு பொருளை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அதுக்கான லோக்கஸ் சொல்லி ஆகணும். எந்த இடத்தில் அந்த பிரம்மத்தை அறிதல். பிறகு மூன்றாவது
கேன ரூபேன வேதனம். கேன ரூபேனா எதுவாக அதை அறிதல், எதுவாக அறிதல். எப்படி, கதம், கேன, கேன கேன ரூபேன எந்த ரூபமாக, குத்ர எந்த இடத்தில். இப்போ ஒரு ஆப்ஜெக்டை நமக்கு சொல்லும் போது கேன ரூபேன எந்த ரூபத்தில் அப்படின்னா அதை ஒரு குணமா அறிவதா, அல்லது ஒரு திரவியம் ஒரு பொருளாக அறிவதா, அல்லது ஒரு உணர்வாக அறிவதா, ஒரு திரவியம்னா ஒரு மூர்த்தமாக அறிவதா, அமூர்த்தமாக அறிவதா. கேன ரூபேன இந்த கேள்விகள் எல்லாம் வருது. அறிதல் அப்படின்னு சொன்னா எப்படி அறிதல், எங்கு அறிதல், எதுவாக அறிதல். நான்காவது கேன பிரமாணேன எந்த கருவியின் மூலமாக அறிதல். இத்தனை கேள்விக்கும் பதில் நம்ம அறிதல்ங்கிற சாதனைக்குள்ள சொல்லி ஆகணும். இதுக்கு மேலேயும் சில கேள்விகள் இருக்கு. இந்த 4 கேள்விகள் இப்பொழுது சுருக்கமா போதும். பிரம்மத்தை எப்படி அறிதல், எங்கே அறிதல், எதுவாக அறிதல், பிறகு எந்த உபாயத்தின் மூலமாக, எந்த பிரமாணத்தின் மூலமாக அறிதல். இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா தான் அந்த பிரம்மத்தை எப்படி நம்ம அறிகின்ற சாதனையை ஒழுங்கா செய்ய முடியும். ஏன்னா சில பேர் பிரம்மத்தை தெரிஞ்சுட்டா மோட்சம்னு புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படி புரிந்தவர்களும் கூட இதுல எல்லா இடத்துலையும் தப்பு செய்வார்கள். பிரம்மத்தை எப்படி அறிதல்ங்கிறதுல தவறு நடக்கலாம், எங்கே அறிதல்ல தவறு நடக்கலாம், எந்த மாதிரி அறிதல். கேன ரூபேனன்னு சொன்னா ஒருத்தர் ஒரு விஷயத்தை பத்தி சொன்னா இது குணம்னு புரிஞ்சுக்கிறதா, அல்லது இது ஆப்ஜெக்ட்னு புரிஞ்சுக்கிறதா, அப்படி பிரம்மத்தை எதுவாக அறிதல், பிறகு எந்த பிரமாணத்தின் மூலமாக அறிதல். இதுக்கான பதிலை நம்ம பார்த்துருவோம். இதனுடைய பதிலை வரிசையா பார்ப்போம். முதல் கேள்விக்கான பதில் கதம் வேதனம், கதம் தஸ்ய வேதனம். எப்படி பிரம்மத்தை அறிதல் என்றால் சைத்தன்யமாக பிரம்மத்தை அறிதல், சித் சொரூபமாக பிரம்மத்தை அறிதல், அறிவு சொரூபமாக பிரம்மத்தை அறிதல். இரண்டாவது கேள்வி குத்ர எங்கு இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள முடியும். பொதுவா இதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொன்னா அதுக்கு ஒரு லொகேஷன் சொல்லுவோம். இந்த இடத்துல இருக்கு, போய் பார், இந்த இடத்துல இருந்தா நீ தெரிஞ்சுக்கலாம். இப்பெல்லாம் எதை தெரிஞ்சுக்கணும்னாலும் நீ நெட்ல போய் பார் அப்படின்னு சொல்றமல்ல. நீ நெட்ல போனேன்னா இந்த சர்ச்சுக்குள்ள போனா உனக்கு அங்கு அது கிடைக்கும், அங்கு அது தெரியும் அப்படின்னு சொல்றோம். அதே போல பிரம்மத்தை எங்கு போய் தெரிந்து கொள்வது, பிரம்மத்தை தெரிந்து கொள்கின்ற லொகேஷன், இடம் என்ன? அதற்கான பதில் குஹாயாம், நம்முடைய மனதில். அந்த பிரம்மத்தை தெரிந்து கொள்ள வேண்டிய இடம் பரமே வியோமன் நிகிதம் குஹாயாம், நம்முடைய மனம். இப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற இடம் எங்க இருக்குன்னா நம்ம மனசுதான், நம்முடைய புத்தியில் தான். பிறகு அடுத்தது கேன ரூபேன. சரி, நம்ம புத்திக்குள்ள போய் நான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறேன். பிரம்மத்தை ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்? கதம்னா அது எப்படிப்பட்ட தன்மையாக தெரிந்து கொள்ள வேண்டும்னா சைத்தன்யம், ஒரு அறிவு சுரூபம், ஜடமான பொருள் அல்ல, உணர்வு சுரூபமா தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துட்டோம். எந்த இடத்துல போய் அந்த பிரம்மத்தை பார்க்கறது? நம்முடைய மனதிற்குள். அடுத்தது கேன ரூபேன, எதுவாக அந்த பிரம்மத்தை பார்த்தல். ஏன்னா என்னுடைய மனசுக்குள்ள சத்துவகுணம் இருக்கு, ரஜோகுணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு, பிறகு எத்தனையோ விஷயங்கள் மனசுக்குள்ள இருக்கு, மனசுக்குள்ள உலகமே இருக்கு. அப்ப அந்த மனதுக்குள்ள போய், புத்திக்குள்ள போய் பிரம்மத்தை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? எதுவாக தெரிந்து கொள்ளுதல். இந்த இடத்துலதான் மகா வாக்கியம் வருகிறது. அந்த பிரம்மத்தை என்னுடைய புத்திக்குள் நானாக தெரிந்து கொள்ள வேண்டும். அகம் ரூபேன, இந்த புத்தியை பிரகாசப்படுத்துகின்ற சைத்தன்யமாக தானாக அறிய வேண்டும். அப்போ தானாக புத்தியை அறிய வேண்டும்.
இந்த புத்தி உலகத்தை பார்க்கின்றது, உலகத்தை விளக்குகின்றது. நான் புத்தியை விளக்குகின்றேன். இந்த புத்தி என்ன பண்ணுது? உலகத்தை எல்லாம் காட்டி கொடுக்குது. நான் யார்னா இந்த உலகத்தையே விளக்குகின்ற புத்தியை நான் விளக்குபவன். எப்படின்னா சைத்தன்ய ரூபமாக. இப்ப பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிற இடம் நம்ம மனசுதான். பிரம்மத்தை மனசுக்குள்ள எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த மனதின் சாட்சியாக. இனி அடுத்த கேள்வி, 4 கேள்வி கேட்டோம். கதம் எப்படி, குத்திர எங்கு, கேன ரூபேன எந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னா நானாக, ஒரு குணமாக தெரிந்து கொள்ளக்கூடாது. இதைத்தான் பெரிய பெரிய பிலாசபர்ஸ் தத்துவவாதிகள்லாம் தப்பு செய்கிறார்கள். இந்த இடத்துல பிரம்மன்கிறது சைத்தன்யன்னு ஒத்துட்டாலும் கூட அது புத்தியினுடைய குணம், அது புத்தியினுடைய தன்மையாக சில பேர் பிரம்மத்தை நினைக்கிறார்கள். இந்த இடத்துல குணமாகவோ புத்தியில் இருக்கிற பொருளாகவோ அல்லது வெளியே இருக்கிற பொருளாகவோ தெரிந்து கொள்ளாமல் நான்கிற சொல்லுக்கு பொருளாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நானாக தெரிந்து கொள்ள வேண்டும். இனி 4வது கேள்வி, கேன பிரமாணேன, எந்த அறிவை கொடுக்கும் கருவியின் மூலமா? இப்படின்னா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோமோ அதுதான் சாஸ்திர பிரமாணேன, உபனிஷத் பிரமாணேன. உபனிஷத் என்கின்ற சாஸ்திரத்தின் மூலமாக இந்த பிரம்மத்தை அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இப்ப நாட்டிய சாஸ்திரம்னா அதற்குரிய விஷயம், கானம்னு சொன்னா அதற்குரிய விஷயம். அப்படி ஒவ்வொரு சாஸ்திரத்துக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கும். வேதத்தினுடைய கர்ம காண்டம்னா கர்மத்தை பற்றியும் நீதி நெறியை பற்றியும் தேவதைகளை பற்றி உபாசனா காண்டத்தில் இருக்கும். உபனிஷத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன, உபனிஷத்துக்களினுடைய விஷயம் என்ன? உபனிஷத்துக்களை எவ்வளவோ பேசியிருக்கலாம். எந்த ஒன்றை பற்றி பேச உபனிஷத் முற்பட்டுள்ளது என்றால் அது பிரம்மன். ஆகவே பிரம்மத்தை பற்றி மட்டும் பேச உள்ள உபனிஷத்துங்கிற பிரமாணத்தின் மூலமாக, சப்த பிரமாணத்தின் மூலமாக இந்த உண்மையை உணர வேண்டும். இதெல்லாம் எபிஸ்டிமாலஜின்னு சொல்றோம். இதெல்லாம் அறிதல்ங்கிறதுக்குள்ள வர்ற விசாரம். அதாவது எப்படி அறிதல், எங்கு அறிதல், எதுவாக அறிதல், எதன் மூலமாக அறிதல். இதையெல்லாம் சுருக்கமா இங்க ஆசிரியர் என்ன பண்ணியிருக்கார், யக வேத, யார் அறிகின்றானோ, பரமே வியோமன், மேலான ஆகாச இருக்கின்ற, உத்தமமான சிறிய ஆகாசம் இருக்கின்ற, குகாயாம். இந்த குகை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பிரஷன். நிகிதம் குகாயாம், நம்முடைய புத்திக்குள்ளேயே சைத்தன்ய ரூபமாக புத்தியை விளக்குவதாக தானாக இருப்பதாக யார் அறிகின்றானோ. இது 2வது பகுதி. அப்ப பிரம்மத்தை சைத்தன்யமாக புத்தியில் ஒவ்வொரு எண்ணங்களுக்கும் ஆதாரமாக, அனைத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற இந்த பிரம்மத்தை ஆத்மாவாக தானாக யார் அறிகின்றானோ. இதோட 2வது பகுதி முடிவடைகின்றது. இப்ப சூத்திர வாக்கியத்துல பிரம்மவித் ஆப்னோதி பரம் அப்படிங்கிற இடத்துல பிரம்மத்துக்கான லட்சணத்தை பார்த்தோம். விருத்தி வாக்கியத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. பிறகு அறிதல் என்றால் என்ன? இந்த அறிதல்ங்கிறத இவ்வளவு பெரிய விசாரம். எப்படி, எங்கு, இந்த மாதிரி எல்லாம் அறிதல். யோ வேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன். இனி அடுத்த கருத்து, பரம் ஆப்னோதி, பரத்தை அடைகின்றான். இந்த அறிதலினுடைய பலன் என்ன? பிரம்மத்தை நம்ம அறிஞ்சிட்டோம்னா என்ன பிரயோஜனம்? அதனால எதை நாம் அடைகின்றோம்? இந்த அறிதல் நம்மை எதை அடைவிக்கின்றது? அதுதான் அடுத்த டாபிக். பரம் ஆப்னோதிங்கிறதனுடைய விளக்கம் இப்பொழுது விருத்தி வாக்கியத்தில் சோஷ்ணுதே சர்வான் காமான் சக
பிரம்மணா விபஸ்சிதா இதி. இந்த கடைசியில இதிங்கிற சொல் ஒரு கொட்டேஷன். இத்துடன் ரிக் மந்திரம் விருத்தி வாக்கியம் முடிவடைகின்றது. இதுல மோக்ஷங்கிற பலன் விளக்கப்பட்டுள்ளது. இந்த சாஸ்திரத்துல இந்த மோக்ஷம் அல்லது முக்தி என்ற பலன் விதவிதமான கோணத்தில் விதவிதமான விதத்தில் விளக்கப்படும். இங்கு என்ன விளக்கம் என்றால், இங்கு ஒரு விதமாக விளக்கப்பட்டுள்ளது. இதையெல்லாம் அப்படியே லிட்டரலா அப்படின்னு சொல்றோம், அது அப்படியே பொருள்படுத்தினா ஒன்றும் விளங்காது. இதற்குள் இருக்கிற ஒரு மைய கருத்தை தான் நம்ம உணர வேண்டும். இதுல இனி ஒரு ரகசியம் என்னவென்றால், சாஸ்திரம் சத்தியம் ஞானம் அனந்தம் எல்லாம் பிரம்மத்தை விளக்கும், எப்படி அறிதல்ங்கிறதையும் விளக்கும், அறிவையும் கொடுக்கும். அதே சாஸ்திரம் என்ன சொல்லும், உண்மையிலேயே பிரம்மன் வாயால் விளக்கப்படாதது அப்படின்னு சொல்லும். அதாவது அதுவும் சாஸ்திரமே சொல்லும். சத்தியம் ஞானம் அனந்தம்னெல்லாம் லட்சணத்தை சொல்லிட்டு கடைசியில சாஸ்திரத்தினுடைய உபதேசம் என்னன்னா, அந்த பிரம்மத்தை சொற்களாலும் வாயாலும் விளக்க முடியாது. சொல்லு காமிச்சு கொடுத்துட்டு போயிரும், நீயாக புரிஞ்சுட்டாதான் உண்டு. அதே போல பிரம்மத்தை ஒரு ஆங்கிள் வாயால விளக்க முடியாதுன்னா, பிரம்மத்தை புரிஞ்சிட்டவன் ஒரு பலனை அடையறானே, அதையும் வாயால் விளக்க முடியாது. மோக்ஷமும் அனிர்வச்சனீயம், பிரம்மனும் அனிர்வச்சனீயம், இந்த ஜெகத்தும் அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னா நேரடியா வாயால விளக்கி புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் ஏதோ ஓரளவுக்கு உபனிஷத் முயற்சி செஞ்சு பல விதத்தில் நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்கிறது. அந்த முயற்சியிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நம்முடைய கடன் அல்லது நம்ம மனசுல இருக்கிற சத்துவ குணத்தினுடைய பலன். இப்ப இங்கு என்ன சொல்லப்படுகிறது, மோக்ஷம் என்பது இங்கு சொல்கின்ற லட்சணம் மனதில் உள்ள எல்லா ஆசைகளும் நீக்கப்படுதல். சர்வ காம நிவృத்திஹி மோக்ஷக. இது ஒரு விதத்துல கொடுக்கிற லட்சணம். இதெல்லாம் கவனமா சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இடம். சர்வ காம நிவృத்திஹி மோக்ஷக, மனதில் உள்ள அனைத்து ஆசைகளையும் நீக்குதல், நீங்குதல் மோக்ஷம். அப்ப மோக்ஷத்தை அடைந்தவனுக்கு மனதில் இருக்கிற எல்லா ஆசைகளும் நீங்கி விடும். மனதில் எந்த ஒரு ஆசையும் இல்லாத இருக்கிற நிலைதான் மோக்ஷம். இதை கேட்ட உடனேவே உங்களுக்கு சந்தேகம் வரும், இதை எவ்வளவு கவனமா புரிந்து கொள்ள வேண்டும் என்று. இப்ப மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் நீக்குதல் என்பதனுடைய பொருள் என்னவென்றால், இவன் விவகாரத்துல சாப்பிடணும், தூங்கணும், பேசணும், நடக்கணும், மூச்சுடணும் எல்லாம் ஆசைப்பட மாட்டான்னு அர்த்தம் கிடையாது. இந்த காமம் ஆசையை நம்ம பல கோணங்கள்ல விசாரம் பண்ணி பிரிக்கிறோம். மனதுல ஒரு ஆசைன்னு ஒண்ணு ஏற்படுது. இந்த ஆசை உற்பத்தி ஆகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சில சமயம் மகிழ்ச்சியில ஒரு ஆசை ஏற்படலாம், சந்தோஷத்துல ஒரு ஆசை ஏற்படலாம். பல சமயங்கள்ல துயரத்துல வெற்றிடம் ஒரு கேப், அதுல ஆசை ஏற்படலாம். பொதுவாவே ஆசை மனசுல வர்றதே ஒரு வெற்றிடத்திலிருந்து வருவதுதான். மனதில் உள்ள ஒரு வெறுமையிலிருந்து ஆசை வரலாம். இப்படி பல விதத்துல வரலாம். இப்ப அந்த காலத்துல எல்லாம் நம்ம ஒரு படங்கள்ல எல்லாம் பார்ப்போம், ஒரு ராஜா கிட்ட ஒரு நல்ல நியூஸை ஒரு சேவகன் சொல்லுவான். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்துல என்ன பண்ணுவார், கழுத்தில் இருக்கிற மாலையை கழட்டி கொடுப்பார். இப்ப இந்த கழுத்தில் இருக்கிற மாலையை அவர் கழட்டி கொடுக்கிற இது ஏன் ஆசையினால் அவர் செஞ்சார், ஏன்னா அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. அப்படி சில சமயம் நம்ம மகிழ்ச்சியினால எத்தனையோ ஆசைகள் ஏற்படும், எதையோ செய்வோம். எத்தனை ஆசை சந்தோஷத்துல செஞ்சிருக்கிறோம். மகிழ்ச்சியின் விளைவாக, நிறைவின் விளைவாக மனசுல ஆசை வரும். இப்போ ஒரு குரு கிட்ட ஒரு சிஷ்யன் வர்றான், பல காலம் படிச்சுட்டு அவன் போறான். மகிழ்ச்சியா போகும்போது அவன் ஏதாவது குரு பூஜை பண்ணிட்டு போவான், நமஸ்காரம் பண்ணிட்டு போவான், ஏதாவது செஞ்சுட்டு போவான். இதெல்லாம் என்னன்னா நிறைவினுடைய வெளிப்பாடாக வருகின்ற ஒரு ஆசை. ஆனா இனியொரு விதமான ஆசைகள் எல்லாம் ஒரு நிறைவின்மையினுடைய வெளிப்பாடாக வருகின்ற ஆசை.
இந்த ஆசையையும் கூட சாஸ்திரத்துல சாத்விகமான ஆசை, ராஜசமான ஆசை, தாமசமான ஆசைன்னெல்லாம் பிரிக்கப்பட்டுள்ளது. இப்ப இங்கு எல்லா ஆசைகளையும் நீக்குகின்றான்ங்கிற விதத்துல இவனை துயரப்படுத்தும் அல்லது துயரத்திலிருந்து உருவான ஆசைகளை எல்லாம் இவன் நீக்கி விடுகின்றான். நிறைந்த மனதுடன் இருக்கின்றான். நிறைந்த மனதுடன் என்னென்ன ஆசைகள் எல்லாம் வருதோ அந்த ஆசைகளை பற்றி இங்கு பேசப்படவில்லை. ஏன்னா அந்த ஆசை இவனுக்கு நிறைவேறினாலும் நிறைவேறாவிட்டாலும் இவன் ஏற்கனவே நிறைஞ்ச மனசுல இருக்கிறான். ஆகவே இங்கு எல்லா காமமும் இவனிடமிருந்து நீங்குகிறதுன்னு சொன்னா இவனுடைய மனம் நிறைந்துள்ளது என்று பொருள். இவனுடைய மனசு நிறைஞ்சிடுச்சு. அதனால ஒரு பொருள் மீது ஆசைப்பட்டு அந்த ஆசையை பூர்த்தி செய்வதனால் இவன் நிறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் இதனுடைய சாராம்சம். பொதுவா மனசுல ஒரு ஆசை ஏற்படுது. அந்த ஆசை ஏற்பட்ட உடனே அந்த ஆசையை நம்ம தீர்த்துக்கிறோம். அந்த ஆசைக்குரிய பொருளை அடையிறோம். அப்ப என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு நிறைவு ஏற்படுகிறது. அப்ப ஆசை பூர்த்தியாகும் பொழுது மனம் நிறைகின்றது. ஒவ்வொரு ஆசையும் நம் மனதை நிறைப்பதற்காக. நிறைஞ்ச மனசிலிருந்து வர்ற ஆசை பூர்த்தியாகித்தான் இவனை நிறைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா சாதாரணமா ஒவ்வொரு ஆசையும் நம்மை நிறைவு செய்கின்றது. இனி ஒரு பொருள் மீது நமக்கு ஆசை வருது. அந்த ஆசை எப்பொழுது நம்மை விட்டு நீங்கும்? பொதுவா அந்த ஆசையை நம்மை விட்டு எப்போ போகும்னா அந்த வஸ்துவை அடையும் பொழுது அந்த ஆசை நம்ம விட்டு போயிடும். ஒரு பொருள் மீது ஆசைப்படுறோம். அந்த ஆசையினுடைய நிவிருத்தி, காம நிவிருத்தி சாதாரணமா வஸ்து பிராப்தியா. வஸ்து பிராப்தினா அந்த பொருளை அடையும் பொழுது அந்த ஆசை நீங்குகின்றது. இப்ப எனக்கு 100 ஆசை இருக்கு அப்படின்னா நான் 100 பொருளை அடையணும். அப்ப 100 பொருளை அடைஞ்சிட்டேன்னா அந்த 100 ஆசையும் போயிருது. ஒரு கால் எனக்கு எல்லா ஆசையும் போகணும்னா என்ன ஆகணும்? நான் எல்லா பொருளையும் அடையணும். இப்ப 10 ஆசை இருந்தா 10 பொருளை அடைஞ்சா 10 ஆசை போகும். என் மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் போகணும்னு நான் முடிவு பண்ணா பிறகு நான் என்ன செஞ்சாகணும்? எல்லா பொருளையும் அடைந்தாகணும். எல்லா பொருளையும் நான் அடைஞ்சாதான் எல்லா ஆசையும் போகும். ஆகவே சர்வ பிராப்தியா சர்வ காம நிவர்த்திகி. இதெல்லாம் தியானிச்சு உணர வேண்டிய இடங்கள். சர்வ பிராப்தினா நான் எல்லாத்தையும் அடையும் பொழுது என் மனசுல இருக்கிற எல்லா ஆசைகளும் போகுது. இப்ப நான் உன்னை அடையணும்னு நான் ஏன் நினைக்கிறேன்? ஏன்னா அது எனக்கு வேறாக உள்ளது. அது வேறு, நான் வேறு. அதனால நான் அதை அடையணும், என்மயமாக்கணும். ஒரு கால் நானே எல்லாமாகவும் இருந்தால், எல்லாமே என்னுடையது என்று நான் உணர்ந்தால் பிறகு என்னவாகுமா? நான் எல்லாவற்றையும் அடைந்தவன். ஆகவே என் மனசுல எந்த ஆசையும் கிடையாது. இங்க உபனிஷத்தினுடைய எக்ஸ்பிரஷன் என்னன்னா, இந்த ஞானத்தை அடைந்தவன் இவனே பிரம்மனாக உணரும் பொழுது இவனே அனைத்துமாகி விடுகின்றான். இவனே சர்வமும் ஆயிடுறான். இவனே அனைத்துமான காரணத்தினால் இவனுக்கு ஆசைப்பட எந்த வஸ்துவும் இல்லை. ஆசைப்படுறதுக்கே இவனுக்கு பொருள் இல்லை. பொருள் இருந்தா தானே ஆசைப்படுறதா அடையிறதாங்கிறத பற்றி எல்லாம். அப்ப இவன் எல்லா பொருளாகவும் இவனா ஒரு அல்பனா ஜீவனா இருந்தா இப்படி ஆக முடியாது. பிரம்மனோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டதனால் இவன் தன்னை பிரம்ம ரூபமாக இருந்து அனைத்தையும் அடைந்ததனால் இவன் அனைத்து ஆசைகளையும் பூர்த்தி செய்தவன் ஆகின்றான். எல்லா ஆசைகளும் இவனுக்கு பூர்த்தி ஆகிவிட்டது. காரணம் என்ன? இவன் எல்லாமாகவும் ஆகிவிட்டான். இதெல்லாம் அனுபவத்திலேயோ விவகாரத்திலேயோ அல்ல, ஆழ்ந்த மனதில் உணர வேண்டிய சில உண்மைகள். இதை விவகாரத்தில எல்லாம் நம்ம அப்ளை பண்ண முடியாது டைரக்டா. இதை இவன் தன்னை பிரம்மன் என்று உணர்ந்ததனால் இவனே அனைத்துமாகிவிட்டான்.
ஆகவே இவனுக்கு ஆசைப்படும் வஸ்து பொருள் இல்லை. இனி உபனிஷத்தினுடைய வாக்கியத்தை பார்ப்போம். சக அஷ்ணுதே சர்வான் காமான். சக இந்த ஞானி, இவ்விதம் பிரம்மத்தை அறிந்தவன், அஷ்ணுதே அடைகின்றான், சர்வான் காமான் எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்து விடுகின்றான், எல்லா ஆசைகளுக்குரிய பொருளையும் அடைந்து விட்டான். எப்படி அடைஞ்சா? இவனா இருந்தா அடைய முடியாது. இவன் ஒரு ஜீவனா இருந்தா, சம்சாரியா இருந்தா அடைய முடியாது. இப்ப இவன் எப்படிப்பட்டவனாக தன்னை மாற்றியதனால் இப்படி அடைகின்றான்? பிரம்மணா விபஸ்சிதா சக. விபஸ்சிதான்னா அறிவு சொரூபமான பிரம்மனா, அறிவு சொரூபமான பிரம்மத்துடன் இவன் தன்னை இணைத்து கொண்டவனாக இவன் அனைத்தையும் அடைந்து விடுகின்றான். இந்த சகனா இவன் பிரம்மத்தோட ஐக்கியமாகிறான். எப்படிப்பட்ட பிரம்மன்? விபஸ்சிதா, அறிவு சொரூபமான சைத்தன்ய சொரூபமான பிரம்மத்துடன் தான், அந்த பிரம்மத்தை தான் என்று உணர்ந்ததனால், தானே அனைத்தும் என்ற காரணத்தினால், என்ற உணர்வினால் இவன் அனைத்தையும் அடைந்து விடுகின்றான். அப்படின்னா இவனுக்கு ஆசைப்படுற பொருள் இல்லை, எல்லாமே இவனாக உணர்கின்றான். பொருளை அடையும் பொழுது ஆசை நீங்குகின்றது. எல்லா பொருளும் இவனே என்று இவன் உணரும் பொழுது இவனுக்கு ஆசைப்படும் பொருள் இல்லை. வேறொரு கோணத்தில் ஒரு ஆசிரியர் சொல்லுவார், ஞானம் என்பது இந்த உலகம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும் சக்தியை இழக்க வைத்தல். இந்த உலகத்துக்கு தன்னை சந்தோஷப்படுத்துற சக்தியை இழக்க வைக்கிறது தான் ஞானி செய்கிற பெரிய ஒரு மேஜிக் என்று சொல்வார்கள். அதாவது ஞானி செய்கிற ஒரு பெரிய வித்தை, ஒரு பெரிய சித்தி என்னவென்றால், இந்த சித்தியை பற்றி சொல்லும்போது சொல்வார்கள், இந்த உலகத்தில் இருக்கிற சில அல்ப சக்திகளை அடையிறது சித்தி அல்ல, இந்த உலகத்தையே தனக்கு இன்பத்தை கொடுக்கிற சக்தியை இழக்க வைக்கிறது தான் பெரிய சித்தி. அவன்தான் சித்தர், அவன்தான் ஞானி. இதெல்லாம் எப்ப நடக்கும்னா, தான் யார்னு உணர்ந்து அந்த பிரம்மனே நான் நினைக்கும் பொழுது நிறைந்த மனதுடன் இவன் ஆசையற்றவனாக இருக்கின்றான். இதை ரொம்ப கவனமா எந்த இடத்துல இதை புரிஞ்சுக்கணுமோ அப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவன் விவகாரத்துக்குள்ள வரும் பொழுது, நம்ம ஸ்தித பிரக்ஞனுடைய லட்சணம் எல்லாம் பார்க்கும் பொழுது, விவகாரத்துல வரும்போது இவன் இப்படி தன்னை நடத்தி கொள்வான் அப்படின்னு சொன்னா, இந்த மற்ற அஞ்ஞானிகள் சாதாரண மக்கள் இவன் எப்படி இருப்பார்களோ இவன் அப்படித்தான் இருப்பான். இவனுடைய இந்த அறிவை மட்டும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த அறிவை மற்றவங்க உணர்வதற்கு ஏதாவது உதவி செய்யலாமே தவிர, இந்த அறிவு இவனுக்கு மட்டும் சொந்தம். யாராலும் இதை மற்றவர்களுக்கு கொடுத்து விட முடியாது. இதை உணரும் பொழுதுதான் இவனே ஒரு மௌனி ஆகிறான். ஏன்னா நான் எதை புரிஞ்சுட்டனோ அதை உண்மையிலேயே கொடுக்க முடியாது. கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் என்னன்னா அதை அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சிறிய உதவி, அவ்வளவுதான். இவ்விதம் இந்த ஒரு அறிவை நம்ம வச்சுட்டு ஞானி எப்படி இருப்பான், விவகாரத்துல எப்படி இருப்பான்னு நம்ம மாலை வகுப்புலையும் பார்க்க போறோம். அதாவது குணாதீதனுடைய நடத்தை எல்லாம் அதை பார்த்தோம்னா அவன் மற்ற மனிதர்களை போல் சாதாரணமாகத்தான் இருப்பான். இந்த அப்நார்மல் பிஹேவியர் ஞானிகிட்ட இருக்குங்கிறது நம்முடைய தவறான எண்ணம். ஒரு சாதாரண மனுஷன் சொசைட்டியில் எப்படி சாதாரண வார்த்தைகளை பேசிட்டு சாதாரணமா இருப்பான், அப்படித்தான் ஞானியினுடைய நடவடிக்கை இருக்கும். உண்மையிலேயே சாதாரணத்துல சாதாரணமா இருப்பான். இந்த நார்மலா இருக்கிறதா ஞானியினுடைய பிஹேவியர். ஆனா ஞானியினுடைய டெப்த் ஆஃப் த மைண்ட், அவனுடைய ஆழ்ந்த மனதில் இந்த ஒரு அறிவு இருக்கும். இந்த அறிவை விளக்கவும் முடியாது, அவரவர்கள் உணரத்தான் முடியும். இப்ப இங்க பலன் உபனிஷத் சொன்ன விதம் எப்படி என்றால், இவன் இந்த அறிவால் தானே பிரம்மன் உணர்ந்ததனால் பிரம்மனே எல்லாமாகவும் இருக்கின்றது. ஆகவே இவனே எல்லாமாகவும் ஆகிவிட்டான். அப்படி எல்லாமாகவும் ஆகிவிட்ட இவன் மனதில் எந்த ஆசையும் இல்லை. சர்வான் காமான் அஷ்ணுதே, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்து விட்டான்.
சுருக்கமா இந்த விசாரமெல்லாம் ஜஸ்ட் ஒரு திங்கிங், நம்மளுடைய சிந்தனையை தூண்டுவதற்கு தான் உபனிஷத் இப்படி சொல்லுது. இந்த சொற்கள் எதுவுமே நமக்கு கடைசியில் அவசியம் இல்லை. ஒரே ஒரு சொல், மன நிறைவுடன் இருப்பான். அந்த ஒன்று தான் ஞானியினுடைய லட்சணம். மோட்சம்னா மன நிறைவு. நிறைந்த மனதுடன் அவனுடைய பிராரப்தத்தை கழித்து கொண்டிருப்பான். அப்படி கழிச்சிட்டு இருக்கும் போது இன்ப துன்பங்களை எல்லாம் மேலோட்டமா சந்திப்பான். ஆனா ஆழ்ந்த மனதில் நிறைவை அடைதல் தான் மோட்சம். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜஸ்ட் அன் எக்ஸ்பிரஷன். உபனிஷத்து விதவிதத்துல மோட்சத்தை சொல்லும். இதே தைத்திரிய உபனிஷத்துல நம்ம கடைசி 9வது செக்ஷன்ல பகுதியில இதை விட வேற ஒரு கோணத்துல மோட்சமானது வர்ணிக்கப்படுகிறது. ஆகவே இந்த வர்ணனை முக்கியமல்ல, இறுதி கருத்து மன நிறைவுடன் இருப்பான். இப்ப இத்துடன் விருத்தி வாக்கிய விசாரமும் நிறைவு பெறுகின்றது. நம்ம இந்த தைத்திரிய உபனிஷத்தை எப்படி பிரித்துள்ளோம், எவ்வளவு அணுவாகங்கள் உள்ளது என்றால் 9 அணுவாகங்கள், 9 செக்ஷன் பேராகிராஃப். அதுல 6 தலைப்புன்னு பிரிச்சோம், 6 டாபிக்கா பிரிச்சோம். அதுல முதல் 5 அணுவாகங்கள் 3 டாபிக். ஒன்று சூத்திர வாக்கியம், பிரம்மவிதாப்னோதி பரம். இரண்டாவது விருத்தி வாக்கியம், இப்பொழுது நாம் பார்த்து முடித்த 3 வரிகள். இனி அடுத்த வரியில ஆரம்பிச்சு தஸ்மாத் வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதகங்கிறதுல ஆரம்பிச்சு, இந்த விருத்தி வாக்கியத்துக்கு அடுத்ததுல ஆரம்பிச்சு 5வது அணுவாகம் முடியும் வரை 3வது டாபிக் வியாக்கியானம், விளக்கம். எதற்கு விளக்கம்னா, இப்ப நம்ம பார்த்த கருத்து விளக்கப்படுகின்றது. என்னென்ன பார்த்தோம்? பிரம்ம லட்சணம், சத்தியம் ஞானம் அனந்தம்னு பிரம்மத்தினுடைய லட்சணம், பிறகு அறிதல், பிறகு பிரயோஜனம், அடைதல்னா என்ன. இந்த 3 கருத்தும் இனி விரிவாக வர இருக்கின்றது. அந்த விளக்கம்தான் 5வது செக்ஷன் வரை, 5வது அணுவாகம் வரை வர இருக்கின்றது. நம்ம இந்த விளக்கத்திற்கு செல்ல வேண்டும். இதுல அடுத்த வரி எப்படி ஆரம்பிக்கின்றது? தஸ்மாத்வா ஏ தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதகன்னு ஆரம்பிச்சு, பிறகு சவா ஏஷ புருஷக அன்னரசமயக, அது வரைக்கும் இப்பொழுது நாம் விளக்கம் பார்க்க வேண்டும். அடுத்த பகுதிக்கு இப்ப நம்ம போறோம். வியாக்கியானம் அப்படிங்கிற 3rd டாபிக். இந்த வியாக்கியானம் என்றால் ஏற்கனவே சுருக்கமாக கூறி, மிக சுருக்கமாக கூறி, பிறகு சுருக்கமாக விளக்கிய கருத்து விரிவாக்கப்படுகிறது, விரிவாக விளக்கப்படுகிறது. அந்த வியாக்கியானத்துக்கு செல்கின்றோம். இந்த வியாக்கியானம் எப்படி அமைந்துள்ளது என்றால், இங்கு ஆசிரியர் ஒரு மெத்தட், ஒரு முறையை கையாண்டு நமக்கு இந்த பிரம்ம தத்துவம், அறிதல்ங்கிற சாதனை, அடைதல்ங்கிற பலனை எல்லாம் விளக்க போறார். அவர் கையாளுகின்ற முறைக்கு பெயர் அத்தியாரோப அபவாத நியாயம். இங்க நியாயம்னா மெத்தட், முறை, விளக்கும் முறை. அத்தியாரோபம் அபவாதம் என்கின்ற ஒரு முறையை எடுத்துக்கொண்டு இப்பொழுது விளக்கத்தை ஆரம்பிக்கின்றார். அதாவது சாஸ்திரத்துக்கே தெரியும், இந்த சூத்திர வாக்கியத்திலையும் புரிஞ்சிராது, விருத்தி வாக்கியத்திலையும் இந்த 3 கருத்துக்கள் நன்கு விளங்காது, இதை விளக்க வேண்டும் என்று விளக்கத்தை ஆரம்பிக்கின்றார். இனி அடுத்த கேள்வி, இவர் ஏன் இந்த முறையை எடுத்துக்கொள்கிறார்? அத்தியாரோபம் அபவாதம்ங்கிற ஒரு முறையை ஏன் எடுத்துக்கொள்கிறார்? இவர் வேற ஏதாவது முறையை எடுத்துக்கொள்ளலாமே என்றால், இங்கு ஆசிரியர் அல்லது சாஸ்திரம் வேற வழி இல்லாமல் இந்த முறையை எடுத்தாதான் மாணவனுக்கு விளக்க முடியும். இப்ப இந்த முறையில 2 ஸ்டெப்ஸ், 2 படிகள் அமைந்துள்ளது. அத்தியாரோபம்னு ஒரு ஸ்டெப், அபவாதம்னு 2வது படி. 2 ஸ்டெப்ல சாஸ்திரம் நமக்கு பிரம்ம தத்துவத்தை, அறிதல்ங்கிற தத்துவம், அடைதல்ங்கிற தத்துவத்தை விளக்குகிறது. இப்ப அத்தியாரோபம் அபவாதம்ங்கிறது 2 படிகள். ஏன் உபனிஷத்து ஒரே ஸ்டெப்ல விளக்க வேண்டியது தானே, ஒரே படியில விளக்க வேண்டியது தானே என்றால்,
ஒரே படியில் விளக்கலாம். எப்பொழுது என்றால், இந்த கேட்கின்ற மாணவனுடைய மனதில் வெறும் அஞ்ஞானம் மட்டும் இருந்தால் ஒரு ஸ்டெப்பு போதும். ஒரு விஷயத்தை ஒருத்தருக்கு சொல்லும் பொழுது அவருடைய மனதில் பியோர் இக்னரன்ஸ், வெறும் அறியாமை மட்டும் இருந்தா ஒரே ஸ்டெப்பில் விளக்கிடலாம். ஆனா இவனுடைய மனதில் அஞ்ஞானத்துடன் அத்தியாசமும் இருந்தால், அத்தியாசம்னா எந்த விஷயத்தை இவன் புரிஞ்சுக்கணுமோ அந்த விஷயத்துல இவன் ஏற்கனவே தவறான ஒரு அறிவுடன் இருந்தால், அதாவது ஒரு விஷயத்த ஒருத்தனுக்கு சொல்ல வர்றான், அந்த விஷயத்தை பத்தி அவனுக்கு ஒண்ணுமே தெரியலனா உபனிஷத்து ஒரே ஸ்டெப்ல அவனுக்கு புரிய வச்சிடும். ஆனா அந்த விஷயத்தை பற்றி இவன் ஏற்கனவே எப்படியோ தப்பான ஒரு முடிவோடு இருக்கான். அப்போ அவனுக்கு 2 ஸ்டெப்ல தான் புரிய வச்சு ஆகணும். இப்போ ஏ அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரிடத்துல நான் பி அப்படிங்கிறவரை அறிமுகப்படுத்துறேன். அவருடைய குணத்தை நான் சொல்ல விரும்புறேன், இவர் நல்லவர், இப்படி பண்ணுவார்னு சொல்ல விரும்புறேன். இந்த ஏங்கிறவருக்கு பியை தெரியவே தெரியாதுன்னு சொன்னா எனக்கு ரொம்ப சுலபம். காரணம் என்ன? அவர் இப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா அவர் அப்படியே புரிஞ்சுக்குவார். ஆனால் இந்த ஏ அப்படிங்கிறவர் பியோட சேர்ந்தே வாழ்ந்துட்டு இருக்கார். 2 பேர் சேர்ந்தே வாழ்பவர்கள். இவரை பத்தி ஏற்கனவே எத்தனையோ கன்க்ளூஷன் அந்த ஏ வச்சாச்சு, அதுல எத்தனையோ தவறுகள் இருக்கு. அப்ப நான் எடுத்த உடனே இவர் இப்படிப்பட்டவர்னு சொன்னா என்ன சொல்லுவார்? நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு தான் சொல்லுவாரே தவிர அது அறிவா ஆகாது. அப்ப ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் மேல ஒரு கன்க்ளூஷன் இருந்ததுன்னா அந்த கன்க்ளூஷனை அவ்வளவு சுலபமா அவங்க புத்தியிலிருந்து நீக்கிவிட முடியாது. முதல்ல அந்த புத்தியை நம்ம பிடிக்கணும். அதாவது என்ன செய்யணும்? அவர்களுடைய ஸ்ரத்தைக்கு நாம பாத்திரமாகணும். இதை விளக்குபவர் சீன்னு வச்சுக்குவோமே. இப்ப சி ஆகிய நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஏவினுடைய புத்திக்குள்ள போய் அமரணும். அப்படி அமரணும்னு சொன்னா அவருக்கு நம்ம மேல ஒரு ஸ்ரத்த வரணும். அப்ப என்ன சொல்லணும்னா, அவர் என்னதான் தப்பா முடிவு வச்சிருந்தாலும் அதையெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு அங்கீகாரம் பண்ணிடணும். ஆமா, நீ சொல்றதெல்லாம் சரிதான். மேபி அதுல சிறிய அளவு சரி இருக்கலாம், இது அவங்க பெருசா அதிகமா நினைச்சிருப்பாங்க. இருந்தாலும் இந்த தவறை தற்காலிகமாக அங்கீகரிக்க வேண்டும். இந்த தவறை தற்காலிகமா அங்கீகரிக்கும் போது சில தப்புகளும் நடக்கும். என்ன தப்பு நடக்கும்னா, நான் சொல்றதை எல்லாம் அவர் ஒத்துட்டா இருப்பாருங்க, அப்ப நான் நினைக்கிறது சரிதான்னு நினைப்பார்கள். வேற வழி கிடையாது. அது இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லாமே டெம்பரரியா தானே பண்றோம். அப்ப அந்த தப்பை தற்காலிகமா அக்செப்ட் பண்ணிட்டு, அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களோட நம்ம ஒன்னா ஆயிடுறோம். ஆமா, நான் சொல்றதும் அவரு சொல்றது ஒண்ணுதான், இவர் என்ன புரிஞ்சுட்டார். இந்த ஏ சொல்றாரு பிங்கிறவர் முட்டாள்னு சொல்றாரு, ஆனா அவர் அறிவாளியா இருக்கலாம். இந்த சி என்ன சொல்றாரு? நீ சொல்றது சரிதான். உடனே அந்த ஏக்கும் சிக்கும் ஒரு பிரிட்ஜ் ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய புத்திக்குள்ள போய் அந்த புத்தியிலேயே பார்க்க வைக்கிறார். உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல ஒரு கரெக்ஷன் தேவை. கடைசியில் என்ன சொல்ல போறோம்? ஜட்ஜ்மெண்ட்டே தப்புன்னு சொல்ல போறோம். அதுக்கப்புறம் ஆனா சொல்ற விதம் எப்படின்னா, ஒரு கரெக்ஷன் தேவை, நீ இப்படி பார் அப்படி பார்னு சொல்லி கடைசியில உண்மையான அறிவை புகட்டுகின்றோம். அப்போ கிளீன் ஸ்லேட்ல எழுதுறது ஈஸி. ஒரு ஸ்லேட்ல எத்தனையோ கிறுக்கப்பட்டிருந்தா அதை எப்படி எழுத முடியும்? முதல்ல அதை அழிச்சு சுத்தப்படுத்தி தான் அதுல எழுத முடியும். அந்த சூழ்நிலையில் நாம் 2 படியில தான் டீச்சிங், உபதேசத்தை செய்யணும். ஒண்ணுமே தெரியாம இருக்கிறது நல்லது, ஆனா அப்படி நம்ம மனசு இல்லை. இந்த புத்தி வளர வளர எத்தனையோ விஷயங்களை எல்லாம் நம்ம தவறாக புரிந்து கொள்றோம். அதனாலதான் ஒரு குழந்தைக்கு பாடம் சொல்றது ஈஸி. ஒருவர் இந்த ஓல்டேஜ் ஹோம் வச்சு நடத்தினார். வச்சிருக்கிறதே 6 பேர். அவர் சொன்னார் 60 குழந்தைகளுக்கு சமம் அப்படின்னு சொன்னார். இந்த 60 குழந்தைகளை ஹேண்டில் பண்றது ஈஸி, இந்த 6 பேர்த்த வச்சு மேனேஜ் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஏன்னா சின்ன குழந்தைகளுக்கு ஒன்றும் தெரியாது, ஈஸியா ஒரே ஸ்டெப்ல அந்த குழந்தைகளுக்கு புரிய வச்சுட்டு போயிடலாம். ஆனா ஏற்கனவே பல கன்க்ளூஷன், பல தவறான முடிவுகளோடு இருந்தோம்னா அதை எரைஸ் பண்ணி தூய்மைப்படுத்தி புதிய அறிவை கொடுக்கறதுங்கிறது ஒரு பிக் ப்ராசஸ். ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு ஃபெய்த் வரணும், ரெடினஸ் வரணும்,
இந்த செல்ஃப் ஹானஸ்டி வரணும். ஆமா, நானே தப்பு பண்ணியிருக்கேன், என்னுடைய புத்தியில ஏதோ தவறு இருக்கு, இதுல எத்தனையோ விஷயங்கள் எல்லாம் இருக்கு. ஆகவே உபனிஷத் அத்தியாரோபம் அபவாதம் என்ற 2 படியில் உபதேசத்தை செய்கிறது. இனி இந்த 2 படி என்ன? அதற்கு முன்னாடி இனியொரு எக்ஸாம்பிள் பார்த்துடுறோம். அது ரெகுலரா சாஸ்திரத்துல சொல்ற உதாகரணம். ஒருத்த மாலை நேரத்துல கயிறு இருக்கு, அதை பாம்புன்னு பார்த்துட்டு இருக்கான். கயிற்றையே பார்க்காதவனுக்கு ஒரே ஸ்டெப், பார் கயிறு இங்க இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருவான், வேலை முடிஞ்சது. எந்த கயிற்றை பற்றி நம்ம அறிவை கொடுக்க விரும்புகிறோமோ அதையே இவன் பாம்புன்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம ஒரே ஸ்டெப்ல உபதேசம் பண்றோம்னு சொல்லி இங்க கயிறு இருக்கு பார் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவான் தெரியுமோ? நான் பாம்பை பார்த்துட்டு இருக்கேன், இவர் கயிறு எங்க இருக்குன்னு சொல்லுவார்னு சொல்லி பாம்பை பார்த்துட்டே கயிறை தேடிட்டு இருப்பான். காரணம் என்ன? நம்ம சொல்ற லொகேஷன் வேற, அவன் சொல்ற லொகேஷன் வேறையாயிரும். அப்போ எந்த இடத்துல பாம்பை பார்த்தானோ அதே இடத்துல அவனை கைத்த பார்க்க வைக்கணும்னா நம்ம என்ன சொல்லி ஆகணும்? அந்த பாம்பு தான் கயிறு. அந்த பாம்பு தான் சொல்லும் போது குருவினுடைய விஷன்ல அங்க பாம்பே கிடையாது, அங்க இருக்கிறது கயிறு தான். பிறகு பாம்புன்னு இவர் ஏன் சொல்றாருன்னா, சிஷ்யனுடைய புத்தியில் உள்ள அத்தியாசம் தவறை இவர் தற்காலிகமாக எடுத்து கொண்டார். டெம்பரரியா எடுத்துட்டு அதை இவர் சொல்லும் போது என்ன ஆகுது? குருவுக்கு சிஷ்யனுக்கு ஒரு பிரிட்ஜ் கிடைச்சிருது. அந்த பாம்புன்னு சொல்லும் போது இந்த சிஷ்யனுடைய மனசுல நானும் அவரும் ஒரே லொகேஷனுக்கு வந்துட்டோம்னு புரிஞ்சுக்குவான். அப்போ ஒரு ஃபெய்த் கிரியேட் ஆயாச்சு, ஒரே இடத்த ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். உடனே பாம்பு, அந்த பாம்புன்னு அதை நெகேட் பண்ணி அது கயிறுன்னு சொல்லும் போது பிறகு அவன் கொஞ்சம் அலர்ட்டா பார்ப்பான், கவனமா பார்ப்பான், ஞானத்தை அடைவான். இதுதான் அத்தியாரோப அபவாதம். இங்க அத்தியாரோபம் என்றால் சிஷ்யனுடைய அறியாமையை ஏற்றுக்கொள்ளுதல். அபவாதம் என்றால் அந்த அறியாமையை நீக்கி ஆதாரத்தை காட்டுதல். அபவாதம்னா நீக்குதல், அத்தியாரோபம் அப்படின்னா ஏற்றுக்கொள்ளுதல். அதாவது எல்லா லிட்ரேச்சர்லயும் சரி ப்ராவர்ப் எல்லாம் இருக்கும், நியாயங்கள் எல்லாம் இருக்கும். பல ப்ராவர்ப் நியாயங்கள் ஜஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கும். எந்த நியாயத்தை, எந்த லாஜிக்கை எந்த இடத்துல பயன்படுத்துறோங்கிறதா ரொம்ப முக்கியம். இப்போ அத்தியாரோப அபவாதம் அப்படின்னா நம்ம பொய்யை எடுத்துக்கொண்டு பிறகு நீக்குதல். இதுக்கு ஆப்போசிட்டான லாஜிக் இருக்கு. சேத்துல போய் விழுந்து பிறகு ஏன் அதை நீ சுத்தம் பண்ணிக்கணும், அது போகாமையே இருக்கலாம் அப்படின்னு ஒரு லாஜிக் இருக்கு. அதை போய் இங்க போடக்கூடாது. அதுக்கப்புறம் அபியாஸ், திரும்ப திரும்ப சொல்லக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்கு, புனருக்தி தோஷம்னு. ஆனா ஜபத்துல திரும்ப திரும்ப சொல்லணும். டீச்சிங், வேதாந்த டீச்சிங்ல ஒரு முறை சொன்னா போதாது, திரும்ப திரும்ப சொல்லணும், அதை அபியாசம்னு சொல்றோம். அப்படி சாஸ்திரத்துக்குள்ள எல்லா விதமான முரண்பாடுகளான நியாயங்கள், மெத்தடெல்லாம் இருக்கு. நம்ம இன்டெலிஜென்ட் எதுனா எதை எந்த இடத்துல அப்ளை பண்ணணும். இப்ப இந்த இடத்துல சிஷ்யன் ஏற்கனவே தவறு செய்த இடத்தில் அத்தியாரோப அபவாத நியாயப்படிதான் உபதேசத்தை செய்தாக வேண்டும். இனி அத்தியாரோபங்கிறதுக்கு சுருக்கமா என்ன அர்த்தம் பார்த்தோம்? சிஷ்யன் மனதில் இருக்கின்ற தவறு, அதை ஏற்றுக்கொண்டு அதை சிஸ்டமேட்டிக்கா அப்படியே 100% அக்செப்ட் பண்ணிட்டு அந்த தவறையும் 100% இம்மீடியட்டா எல்லாம் நீக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் அந்த தவறை நீக்க முடியும். நீ உன்னுடைய திங்கிங்கே தப்பு அப்படின்னு சொன்னா அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. உன்னுடைய திங்கிங் சரி, இந்த அம்சம்தான் தப்புன்னு சொன்னா அவர்களுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே, இது இந்த இவ்வளவு தப்பு தானா பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு வருவார்கள். அப்புறம் அப்படியே கடைசியா ஒவ்வொன்னா போய் கடைசியில என்ன ஒண்ணுமே இல்லை, நீ செஞ்சது எல்லாம் தப்பு தான். எடுத்துடனே எல்லாம் தப்புன்னு சொல்லக்கூடாது, எல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ஷன் சொல்லணும். அப்படித்தான் இங்கு செய்யப்படுகிறது. அத்தியாரோபம் என்றால் சிஷ்யனுடைய அறியாமையை ஏற்றுக்கொள்ளுதல். இப்ப சிஷ்யனுடைய அறியாமை என்ன, அதை ஏத்துக்கிறோம் அப்படின்னா அவனுடைய இக்னோரன்ஸ் என்ன இக்னோரன்ஸ் அவங்ககிட்ட இருக்க, நம்ம அதை ஏத்துக்கிறோம். அவனுடைய அறியாமை தான் பார்த்து அனுபவிக்கின்ற இந்த பிரபஞ்சத்தை சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். நான் பார்த்து அனுபவிக்கிற உலகம் இருக்கே, இந்த உடல், நம்முடைய மனம், பார்த்து அனுபவிக்கின்ற இந்த உலகம், இதை சத்தியம்னு நினைக்கிறான்.
காரணம் என்னன்னா, இந்த உலகத்திலேயே இருக்கு இல்லைன்னு ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்கு. இப்ப அவனே காணல் நீரை பார்க்கறான், ஒரிஜினல் நீரையும் பார்க்கறான். அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இருக்கு இல்லைங்கிறது இருக்கின்ற உலகத்தில் இருக்கிற சில தன்மைகள் தான். உலகமே இல்லைன்னு அவனால கற்பனையும் கூட பண்ண முடியாது. காரணம், அவன் புலன்கள் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணது இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி. இப்போ அவனுடைய அறியாமை ஜெகத் அஸ்தி, இந்த உலகம் இருக்கின்றது, சத்தியம்னால அவன் நினைக்க மாட்டான். இதுதான் உண்மை, இது இருக்கு, இது யதார்த்தம். இந்த பிரபஞ்சம், இந்த சிருஷ்டி, இந்த படைப்பு சத்தியம் அப்படிங்கிற புத்தி அவனுக்கு இருக்கு. இது ஏற்கனவே அந்த புத்தியுடன் தான் நாம் எல்லாம் பிறந்திருக்கோம். இது யாருடைய குற்றமும் அல்ல. இந்த பிரபஞ்சம், படைப்பு, நாம் அனுபவிப்பது எல்லாமே மெய்தான். இந்த அனுபவிக்கிறதுக்குள்ள சில பொருள் உண்மையா இருக்கும், பொய்யா இருக்கலாம். கனவுல பார்க்கறது பொய்யா இருக்கலாம், நினைவுல பார்க்கறது சத்தியம். அப்படின்னு இவன் என்ன பண்ணியிருக்கான், உண்மை பொய்ங்கிறது உண்மையான இந்த உலகத்துக்குள்ள பிரிச்சு வச்சிருக்கானே தவிர உலகத்தையே இவனால பொய்னெல்லாம் நினைக்கவே முடியாது, கற்பனையும் பண்ண முடியாது. இந்த நிலையில இங்கு ஆசிரியர் என்ன பண்றார், இந்த சிருஷ்டியை சத்தியம் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற மாணவனுக்கு இந்த சிருஷ்டி சத்தியம் என்றே ஏற்றுக்கொள்கின்றார். இந்த அத்தியாரோபம்னா இவனுடைய மனம், இவனுடைய அறியாமையை அப்படியே அங்கீகரித்தல், அக்செப்டன்ஸ். எப்படி அங்கீகரிக்கிறார், ஆமா நீ பார்க்கிற உலகம் உண்மைதான். அது மட்டுமல்ல, நீ இந்த பார்க்கிற உலகம் இருக்கே அது எப்படி வந்தது, எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்தது, இந்த உலகம் எப்படி எல்லாம் பிரிஞ்சிருக்கு, இந்த உலகத்துல எத்தனை தத்துவங்கள் இருக்கு, 24, 36, 72ன்னு உலகத்தில் இருக்கிற எலிமெண்ட்டை எல்லாம் பிரிச்சு பஞ்சபூதங்கள், சூக்ஷ்ம பூதம்னு சொல்லி எல்லாம் பிரிச்சு ஒரு சிருஷ்டியை பற்றிய இங்க ஒரு பெரிய விசாரம் நடைபெறுகிறது. படைப்பு, கிரியேஷன். என்ன, இவனுடைய புத்தியில ஏற்கனவே என்ன இருக்கு, நான் பார்த்து அனுபவித்து கொண்டிருக்கின்ற இந்த படைப்பு சத்தியம், இது உண்மை. ஆகவே குருவானவர் அல்லது வேதாந்தமானது அவனுடைய புத்தியை, அவனுடைய பிரசன்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், இப்ப இருக்கிற மனதை அப்படியே அங்கீகரிக்கின்றது. இந்த அங்கீகாரத்துக்கு பேரு தான் அத்தியாரோபம். இனி அங்கீகரிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனாலதான் ரொம்ப பேர் இந்த சிருஷ்டியை பத்தி படிக்கிறதுல அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். காரணம் என்ன, இந்த சிருஷ்டி உண்மைன்னு நினைச்சிட்டு இருப்பார்கள். அந்த சிருஷ்டியில தான் எல்லா சந்தேகங்களும் இந்த சிருஷ்டிக்குள்ளதான் இருக்கும். இது எப்படி, இப்படி வைப்ரேஷன் என்ன, அது என்ன, எல்லாமே இந்த சிருஷ்டியை பத்தி சந்தேகங்கள் தான். நம்ம சிஷ்யனுடைய சந்தேகத்தை எடுத்துட்டோம்னா சிருஷ்டிக்கப்பட்ட பொருளை குறித்து தான் சந்தேகங்களே இருக்கும். ஏன்னா இவனை பொறுத்த வரைக்கும் சிருஷ்டி சத்தியம், உண்மை. அந்த சிருஷ்டிய எப்படி சிருஷ்டி வந்தது என்று இந்த சிருஷ்டி கிரமத்தை உபனிஷத் கூறி கடைசியில என்ன சொல்லுதுன்னா, கடைசி சிருஷ்டி வரைக்கும் இந்த ஸ்தூலமான உலகமும் இந்த ஸ்தூலமான உடலும் இவ்விதம் படைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி எப்படி சிருஷ்டி வந்தது, சிருஷ்டியில என்னென்னலாம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிற பகுதி வரை அத்தியாரோபம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதை ஏன் உபனிஷத் செய்கின்றது, ஏன்னா இந்த சிருஷ்டியை உண்மைன்னு நினைச்சிட்டு இருக்கான். இனி செகண்ட் ஸ்டெப், அடுத்தபடி என்ன அப்படின்னா, இந்த மாதிரி உபனிஷத் சொல்லி இந்த மாணவன் சிருஷ்டிக்குள்ள போய் நல்லா படிச்சுட்டு இருக்கான். இந்த சிருஷ்டிக்குள்ள போய் இந்த சிருஷ்டிய கிரகிச்சு கொண்டா அது உபனிஷத்து ரொம்ப சிஸ்டமேட்டிக் லாஜிக்கா காரிய காரணம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி எல்லாம் சொல்லி எந்த ஒரு படைப்பும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும், காரணத்திலிருந்து தான் காரியம், அந்த காரியம் இனி ஒன்னுக்கு காரணமாகும். இப்படியே படிப்படியா. உதாரணமா பருத்தின்னு ஒன்று இருக்கு, அதிலிருந்து நூல்னு ஒன்று வருது. நீ நூலை பார்த்த உடனே அதுக்கு காரணத்தை பார்க்கணும். நூலிலிருந்து துணின்னு ஒன்று வருது, துணியிலிருந்து சட்டை, ஆடை அப்படின்னு ஒன்று வருது. இதெல்லாம் பார்த்த உடனே சிஷ்யனுக்கு ரொம்ப சந்தோஷமா போகும். ஆமா, இந்த சிருஷ்டி ரொம்ப லாஜிக்கலா இருக்கு. பிறகு நம்ம என்ன பண்றோம், இந்த சட்டை, ட்ரெஸ், ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறையே,
இது துணியிலிருந்து வந்ததல்லவா, இந்த சட்டையை கிழிச்சிட்டாலும் துணி இருக்குமா இருக்காதான்னு கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? துணி இருக்கும், சட்டை போயிரும், ஆனா துணி இருக்கும். அப்ப இவனுக்குள்ள என்ன அடுத்தது புரிய வைக்க போறோம்? எது படைக்கப்பட்டதோ காரியம், அது சத்தியம் அல்ல, அது உண்மை அல்ல, காரணந்தா சத்தியம் அப்படின்னு இவனுக்கு இந்த சிருஷ்டிக்குள்ளேயே ஒரு பொய் ஒரு உண்மை இருக்குங்கிற அறிவை லைட்டா புகத்துறது, ஒரு ஸ்டெப்பா புகத்துறது. சட்ட விஷயத்துல ஏற்றுக்கொள்வார். காரணம் என்ன? சட்டையை கிழிச்சாலும் துணி தானே, துணி மேலான சத்தியம், இந்த ஷர்ட்டுங்கிறது கீழான சத்தியம். ஷர்ட் இல்லாமலும் துணி இருக்கும், ஆனா துணி இல்லாமல் ஷர்ட் இருக்காது. அப்ப நாம் என்ன பண்றோம்? இவனுக்கு சிறிது சிறிதாக எப்படி சிருஷ்டிய படிப்படியா அறிமுகப்படுத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இந்த சிருஷ்டியில ஆசிரியர் என்ன பண்றார்? சிருஷ்டிக்கு இது காரணம், அதிலிருந்து ஒண்ணு வந்துச்சு, அதிலிருந்து அடுத்தது வந்துச்சு, அதிலிருந்து அடுத்தது வந்துச்சுன்னு இவர் படிப்படியா பண்ணிட்டார். பிறகு என்ன பண்ணுவார்? எந்த படியில சிருஷ்டிய அறிமுகப்படுத்தினாரோ அப்படியே தலைகீழ போவார். நீ கீழே கடைசியா இந்த ப்ராடக்ட் வந்திருக்கு, இது உண்மை அல்ல, இதற்கு முன்னாடி இருந்ததே அதுதான் இதை விட அதிகமான சத்தியம். அப்ப கடைசியா எதை இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறையோ அதுல இருக்குங்கிற புத்தியை எடுத்துரு, அது வெறும் நேம் அண்ட் ஃபார்ம் தான். ஷர்ட் அப்படிங்கிறது ஜஸ்ட் நேம் அண்ட் ஃபார்ம், துணிதான் உண்மை. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போறது, போயிட்டு கடைசியில பிரம்மத்துக்கிட்ட போய் நிற்பது. இப்படி சிறிது சிறிதாக காரியம் பொய், காரியம் பொய், அதற்கு மேலுள்ள காரணம்தான் உண்மை, உண்மைன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா நீக்கி வருவதற்கு பெயர் அபவாதம். அபவாதம் அப்படின்னு சொன்னா எந்த படிகளை 5 படியில இந்த சிருஷ்டிக்கு வந்தோம்னா அப்படியே 5 படியில பின்னாடி போறது. இப்படி முன்னாடி பின்னாடி போகும்போது கடைசியில பாத்தீங்கன்னா போயிருக்கிறதுக்கு இடமே இருக்காது, சிருஷ்டியே இல்லாம போயிரும். இப்ப இறுதியில் இதே பிரம்மத்தை தான் சத்தியம் ஞானம் அனந்தம்னு எந்த லட்சணம் சொல்லப்பட்டதோ அதே சொரூப லட்சணத்தில் சொல்லப்பட்ட பிரம்மன் இந்த பகுதியில் அத்தியாரோப அபவாதத்தில் தடஸ்த லட்சணமாக விளக்கப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சொரூப லட்சணம் தடஸ்த லட்சணம்னு. இந்த சிருஷ்டியின் துணை கொண்டு அதே பிரம்மன் விளக்கப்படுகிறது 2 படிகளில். அது எப்படி விளக்கம் ஆரம்பிக்கின்றது என்பதை நாம் நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.